எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த விலாகில். அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்போவுமே வந்து நைட்டு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ கிருஷ்ணர் வந்து நைட்டு தான் வந்து பிறந்ததாகவும் அண்ட் வந்து நைட்டு வந்து அந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மார்னிங் எந்த வேலையுமே இல்லை. ஈவினிங் மேலே தான் வந்து ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ தான் என்கிட்ட இருந்தது, அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து என்கிட்ட இருந்தது. நான் மேரேஜ் ஆனதுலேருந்து அதுதான் வச்சு கும்பிட்டுட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசை அந்த கிருஷ்ணர் அந்த தவழ்ந்து போகிற மாதிரி அந்த ஸ்டாச்சு இருக்கும்ல. ஸோ அது வாங்கணும்னு ரொம்ப ஆசை தான். பட் இந்த வருஷம் நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் வாங்க முடியலை. பட் ஏன்றது தெரியல. இங்கே வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயும் நிறையா இருக்கும். அந்த கிருஷ்ணருக்கு வந்து அழகாக வந்து பனியன், அப்புறம் வந்து அந்த கேப்பு, அப்படி புல்லாங்குழல், அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய அழகழகாக இருந்துச்சு. அப்படியே மார்க்கெட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் நான் இப்போ வாங்கலாம் அப்புறம் வாங்கலான்னு சொல்லி அப்படியே வந்து வாங்க முடியலை. சரி, ஓகே, அந்த கிருஷ்ணர் வந்து இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ என்னோடய வீட்டில் இருக்காங்களா, ஏற்கனவே நான் வச்சுருந்தேன்ல. ஸோ அந்த கிருஷ்ணரை வச்சு நான் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து அந்த கிருஷ்ணர் தான் வச்சு கும்பிட்டுட்ருக்குறேன். ஸோ அந்த கிருஷ்ணரே வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவங்களே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் மேலே தான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து துளசியுமே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒன்றும் பண்ணல, நார்மலாக வந்து ஜெல் மட்டும் கொடுத்துட்டு பூஜை முடிச்சிட்டேன். ஈவினிங்க்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து தூத்து தொளிச்சு கோலம் போட்டு அந்த வேலை எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த நார்த் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தியை அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து பிறந்தது வந்து இப்போ நம்ம ஊரில் நமக்கு யாருக்காவது பர்த்டே அப்படின்னா எப்படி, சின்ன பசங்களுக்கு பர்த்டேனா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸோ பலூன்லாம் கட்டிட்டு சூப்பராக பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் பண்ணுவாங்க. நைட்டு கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ கிருஷ்ணர் பிறந்து அதுக்கப்புறமா அவரை வந்து குளிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விடுறது, அப்புறம் அவரை வந்து ஊஞ்சலில் வச்சு அந்த ஊஞ்சலை வந்து ஆட்டி விடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம குழந்தை பிறந்தோடனே போய் குழந்தைய பார்க்க போனோடனே நம்ம வந்து பைசா கொடுப்போம், ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் வீட்டில் வந்து பூஜை செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ஓடிடுவேன். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஊஞ்சல் ஆட்டி விடும்போது அப்படி ஒரு மனசுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். உண்மையாகவே வந்து கிருஷ்ணர் பிறந்து அவர் வந்து ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுல, ஸோ அந்த டைம் 12 பார்த்திங்கன்னா எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் பிறக்கும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த 12 ஆஃப் பண்ணி அந்த 11:55 கிட்ட ஆஃப் பண்ணிவிட்டு அந்த 12 வந்து லைட் ஆன் பண்ணி அவர் பிறந்தது அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நல்ல மழை பிடிச்சிது. அந்த கரெக்டாக அந்த 10 மினிட்ஸ் மட்டும் அப்படி ஒரு நல்ல மழை பெஞ்சது. அப்படி இடியும் மின்னலுமா அவர் பிறந்தது அப்படியே உண்மையிலே வந்து பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே அப்படி கத்தி இது பண்ணோம். எல்லாருமே தன்னால் வந்து ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து. ஸோ அதெல்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த ஒரு செகண்டில் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. எப்போ அவ்வளோ நேரம் வந்து நல்லா காமாக இருந்தது. திடீர்னு அந்த ஒரு மழை வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜம்மாகி நின்றுட்டோம். நம்ம ஊர்லேயுமே வந்து கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுவோம். பட் வந்து நார்மலாக வந்து அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம்ல. பட் இங்கே அப்படி கிடையாது, ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த கீரான்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளரிக்காய், நம்ம ஹிந்தியில் வந்து கீரான்னு சொல்லுவாங்க, வெள்ளரிக்காய் இருக்குல்ல. ஸோ அது உள்ளே இருந்து தான் வந்து கிருஷ்ணர் வந்தார். ஸோ அதனால் அந்த கீராவில் வந்து பெருசாக நடுவில் ஹோல் போட்டுருவாங்க. போட்டுட்டு அது உள்ள கிருஷ்ணரை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த 12 ஆனோடனே அந்த கிருஷ்ணரை வந்து வெளியில் எடுப்பாங்க. அது உள்ளேருந்து கிருஷ்ணர் வர மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் இருக்குல்ல, அது உள்ளே வைப்பாங்க. ஸோ அது உள்ளேருந்து வர மாதிரி. அப்புறம் வந்து ஜென்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து பால், தயிர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீனி இருக்குல்ல அது, ஸோ அதுக்கப்புறம் வந்து தேன், இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து நல்லா குளிக்க வைப்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நாளில் முடிகிறது கிடையாதுங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து 3 டேஸாக, ஃபஸ்ட்டு டே வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அந்த காய்கறி இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு டே. அடுத்த டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு சிலையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம், கடவுளோட சிலைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை பற்றி தெரியாமையோ இல்லை அப்படி டக்குன்னு நம்ம வந்து வாங்கிட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அது எப்படி பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிலைகளை வாங்க.
சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம பெருசாக இருந்தாலும் சரி, அப்படி வாங்கி வச்சேன்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு பூஜை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட தாட். அதனால தான் நான் வந்து கிருஷ்ணரோடது வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ யோசித்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கடவுளை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டு நம்ம போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கான ப்ரொசீஜர் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நமக்கு நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சதுன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும். பட் எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும்ல. ஸோ பசங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க, என்னோடய பசங்க இப்போ வந்து பசங்க பெருசாயிட்டாங்களா, இப்போ நமக்கும் டைம் கிடைக்கும். நம்மளால் எல்லா வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் முடியும். பசங்கக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஸோ என்னோடய பையன்லாம் குக் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து என்ன பூஜை வேணால் பண்ணலாம். நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து மாற்றிக்கலாம். பட் பசங்களை, சின்ன பசங்களை வச்சுட்டு அவங்களையும் பார்த்துட்டு நம்ம பூஜையும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குன்னா நான் வந்து எல்லா பூஜையும் வந்து பண்ணுவேன். பட் இருக்கிற அந்த குட்டி குட்டி படங்கள் அதெல்லாம் வச்சு பண்ணுவேன். சிலைகள்னு சொல்லி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்து தான் வந்து வாங்குவேன். அப்புறமா பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷம் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாருமே அவளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ராதை வேஷம் போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பாப்பாவுக்கு ராதை வேஷம் போட்டு பக்கத்து வீட்டில் பூஜைக்கு அனுப்பி வச்சுருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னாச்சுன்னா, அவள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணர் வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் பூஜை பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு இந்த குட்டி பசங்க வந்தாங்களா, செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறமா அவங்களையும் வந்து நிற்க வச்சு பாதத்தில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவங்கக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களை கொஞ்சம் நேரம் வீட்டில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு நம்ம வீட்டில் விளையாடும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹால் ரூம் எல்லாமே வந்து நிறைஞ்சிருந்தது. பசங்க எல்லாம் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நைட்டு போல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறக்கிறாங்கன்னு சொன்னால, ஸோ அதுக்கு வந்து கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்ததா. அதனால எல்லாருமே போகிறேன்னாங்க. சரி ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ போன இயர்லாம் வந்து போக முடியலை. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக போகணும் அப்படி சொல்லிட்டு நைட்டு வந்து 11:30 கிட்ட போனோம். ஒரு 1/2 hour வந்து அங்கே பஜனை இருந்ததா. ஸோ பஜனை எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் 12 மணிக்கு கிருஷ்ணர் பிறந்தோடனே ஊஞ்சல் வந்து ஆட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து அங்கே கிருஷ்ணர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1:32 இருக்கும். ஸோ அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பிருந்தாவன் இருக்குல்ல, கிருஷ்ணர் பிறந்த இடம். ஸோ அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஒரு 4 month முன்னாடி. ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணும்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா மே மந்த் போயிருந்தோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. அப்படியே உள்ளே போய் நிற்கும் போதே அப்படியே கை கால்லாம் வந்து சிலிர்க்கும். அவ்வளோ அழகாக இருக்கார். அங்கே ராதே கிருஷ்ணரோட சேர்ந்து இருப்பாங்க. லக்ஷ்மி ராதே கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க அங்கே. ஸோ லக்ஷ்மியோட அம்சத்தில் அங்கே இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அங்கே ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பிருந்தாவன் போயிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காமிக்கிறேன்ல. ஸோ இது வந்து அன்றைக்கி நைட்டு கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்கே தான் அவ்வளோ சூப்பராக பஜனை போயிட்டு இருந்தது. நான் அதை காமிக்கிறேன். இது நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 12 o'clock கிருஷ்ணன் பிறக்க போகுதுங்களா. ஸோ அந்த இது பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்டுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ 12 o'clock கிருஷ்ணர் பிறந்ததுக்கப்புறம் அங்கே நின்று எல்லாமே வந்து பார்த்துட்டு ஊஞ்சலையும் ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த vlog நான் இங்கே முடிக்கிறேன். இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் பாய்.